ஹலோ எவ்ரிவன், ஐம் நவீன். வெல்கம் டு நாஜி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா மிக்கி 17 இந்த படத்தோட ரிவ்யூ நான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி இப்போ தான் டைம் கிடைச்சிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஸோ வாங்க இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். மிக்கி 17 இது வந்துட்டு ஒரு நாவலோட அடாப்டேஷன் நினைக்கிறேன். எஸ், மிக்கி 7 ஓட நாவலோட அடாப்டேஷன். இது வந்துட்டு ஒரு சைஃபை ஃபிலிம் தான், பட் வந்துட்டு பிளாக் காமெடி அதிகமாக இருக்கிற ஒரு சைஃபை ஃபிலிம். ஸோ இந்த படம் ஏன் நான் போய் பார்க்கணும்னு நினைச்சேன்னா வந்துட்டு ஏன் பார்த்தேன்னா, ட்ரெய்லர் 1, 2 பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இது சைஃபைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு கேரக்டர் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதாவது மிக்கி, அந்த மெயின் கேரக்டர் மிக்கி, நம்ம ராபர்ட் பேட்டிசன், அதாவது நம்ம பேட்மேன், அவர் வந்துட்டு நடிச்சிருந்தாரு. அவரு இந்த படத்துல ரொம்ப சின்ன பையன் மாதிரி காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவர் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து திரும்ப திரும்ப ஒரு 17 கேரக்டர், 17 மிக்கி வந்த மாதிரி, டோட்டலா வந்து 18 மிக்கி. ஓகேவா, செத்து வந்துகிட்டே இருந்தானுங்க. நல்லா இருந்துச்சு. கடைசியில வந்துட்டு 17 18 தான் இருந்தாங்க. சரிங்க, மிக்கி 17 ஆனாலும் 18 ஆனாலும் தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த கதையை கொண்டு போவாங்க. ஓகேவா. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம மார்க் ரெஃபிலோ வந்துட்டு வில்லனா பிளே பண்ணிருப்பாரு. அல்டிமேட்டா இருக்கும் அந்த கேரக்டர். ஓகேவா. ஆக்சுவலி வந்துட்டு இது சைஃபை தான், பட் இந்த பின்னாடி ஒரு பாலிடிக் ஸ்டாரி ஒன்று வரும். ஸ்ட்ராங்கா ஒரு பாலிட்டிக்கலி பிசினஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டாரி ஒன்று வரும். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு கிரைம், எப்படி சொல்றது, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி அதுல காசு சம்பாதிக்க அந்த மாதிரி சொல்றேன். ஓகேவா. ஸோ ஸ்டாரி என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம மிக்கியும் அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த கடன் கொடுக்கலன்னா அவன் கொண்டுற மாதிரி மிரட்டுவான். ஸோ அந்த மாதிரி கடன்காரங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்பேஸ்ஷிப்போட ப்ராஜெக்ட்ல வந்துட்டு போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைப்பாங்க. சரிங்களா. ஸோ அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பைலட்டா ஜாயின் பண்ணிடுவாரு. அதே நேரத்தில் நம்ம மிக்கி வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணுவாரு. சரிங்களா. இது வந்துட்டு இல்லீகல் ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோக்ராம். ஓகேவா. இது சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியரானு தெரியாது. ஓகே. ஸோ இப்படியே வந்து சைனை போட்டுறாரு. ட்ரெயிலர் காமிச்ச மாதிரி தான். ஓகேவா. ஒன்ஸ் அவர் போனதுக்கு அப்புறம் அவரோட மெமரி வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணப்படுது, அது சேவ் பண்ணப்படுது. ஓகேவா. ஒன்ஸ் அவர் ஸ்பேஸ்ல இருந்து வெளியே வரப்போ செத்ததுக்கு அப்புறம் அந்த பாடி வந்துட்டு ஸ்பேஸ்ல ஏதோ காரணம் செத்ததுக்கு அப்புறம் அவரோட மெமரியை வச்சு அவர் மாதிரி இருக்கிற இன்னொரு குளோனை வந்துட்டு உருவாக்குவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உருவாக்கி ஸோ அந்த மெமரிஸை வச்சு மெமரி கோரை உருவாக்கி டோட்டலா ஆக மொத்தம் வந்துட்டு 18 மிக்கியை வந்து உருவாக்கிடுவாங்க. ஓகேவா. ஸோ கடைசியில அந்த ட்ரெயிலர் காமிச்ச மாதிரி வந்துட்டு 17 மிக்கியும் 18 மிக்கியும் வந்துட்டு ஜாயின் பண்றப்போ வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது ஒரு தைக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஓகேவா. 2 பேரும் ஒன்னா பாக்குறப்போ ஏன்னா வந்துட்டு ஏன் எடுத்துக்கிட்டா வந்துட்டு இந்த 17 வந்துட்டு எங்கேயும் போய் மாட்டிப்பாரு. ஓகே. ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பாரு. அதை காப்பாத்துறதுக்கு வந்துட்டு மிக்கி 18 தயாரிச்சு ரெஸ்கியூ ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பி விடுவாங்க. சரிங்களா. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு மிக்கி அவரோட குளோனை பார்த்ததே இல்லை. செத்து வந்து இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் குளோனை பாக்குறப்ப வந்துட்டு அது ஒரு மாதிரி டைலாக்ல வந்துட்டு நல்லா அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்துட்டு ஒரு காமெடி மாதிரி நல்லா ஹியூமர்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த வில்லனுக்குள்ள கூட அந்த ஹியூமர்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பேசுறது அவருக்கும் மிக்கிக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அது கொஞ்சம் ஹியூமரா இருக்கும். அது மட்டும் ஒவ்வொரு சீன்லயும் வந்து ஏதாவது ஹியூமரிஸ்டிக்கான ஒன்று எலிமெண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா. ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட் கண்டிப்பா சொல்லுவேன். நம்ம ராபர்ட்டோட ஆக்டிங் அஃப்கோர்ஸ் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட வந்துட்டு நம்ம மார்க் ரெஃபிலோ, அதாவது நம்ம ஹல்க், அவரோட கேரக்டர் கூட சூப்பரா இருந்துச்சு. லைக் வந்து வில்லன் தான், பட் அது ஒரு மாதிரி குக்கியான வில்லனா இருந்தாரு. ஓகேவா. வேற மாதிரி இருந்தாருங்க. சூப்பர் லுக்ஸா இருக்கட்டும், அவரோட பேசுற டோனு ஓவரால் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது ப்ரூஸ் பேனர் இருக்கும், அது ஹல்க்குக்கும் அப்படி கான்ட்ராஸ்ட் வேற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஃபிலிம்னால, சைஃபை ஃபிலிம்னால கண்டிப்பா ஸ்பேஸ் ஷிப் காட்டுறாங்க, வெளியே காமிக்கிறாங்க. அதாவது நிறைய சிஜி ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ், ஒரு அனிமல் கூட வருது, ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்று வருதுங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் ரியலிஸ்டிக்கா காமிச்சிருந்தாங்க. அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சுங்க. லிட்டரலி சொல்ல போனா இந்த சிஜி அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப ஸ்கிரீன்ல தெரியல. எனக்கு முடிஞ்சதே வந்துட்டு என்னால நார்மல் ஸ்கிரீன் தாங்க பார்க்க முடியுது. நான் ஆசைப்படுறது ஐமேக்ஸை பார்க்கணும், இந்த மாதிரி படத்தலாம் அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு கிடைக்கல. பட் நார்மல் ஸ்கிரீன்ல பார்த்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சுங்க. ஸோ பாக்குறதுக்கு வந்துட்டு விஜுவலி பாக்குறதுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ தெரிஞ்சிச்சு. அது வந்து இந்த ஸ்டாரி அவங்க கொண்டு போற விதம் வந்துட்டு டக்குன்னு கொண்டு போறாங்க. கொஞ்சம் அந்த டயலாக்ஸ் பேசுற மூலியமா வந்துட்டு அதுல கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஹாலிவுட் ஃபிலிம் தானே வந்துட்டு சில விஷயம்லாம் வந்துட்டு அவங்க ஃபிளாஷ்பேக்காக சொல்லும் போது
அஃப்கோர்ஸ் வந்து அது வந்துட்டு லேகா கண்டிப்பா ஃபீல் பண்ணும். ஓகேவா? விஷுவலி காமிக்காதனால டைலாக் மூலமா டெலிவரி பண்ணுவாங்க. ஓகேவா? அது நார்மலான விஷயம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி போர் அடிச்சு லிட்டில் ஆனஸ்டா சொல்ல போனா. பட் வந்து நீங்க அந்த டைலாக்ஸ் கேட்க கேட்க அதுலயும் ஒரு ஹியூமரிஸ்டிக் சிரிப்பு வர மாதிரி டைலாக்ஸ் தான் இருக்கும். அது அந்த அந்த பேட்டர்ன், அந்த வே ஆஃப் டைலாக் டெலிவரி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சிரிச்சிடுவீங்க. அந்த காமெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படம் நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 1 hour 37 கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம்க்கான ஒரு ஒரு ஃபிலிம். எக்ஸாக்டா எனக்கு தெரியலங்க. சரிங்க, கிட்டத்தட்ட அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு லேக் பெருசெல்லாம் இல்லை. பட் ஸ்டாரி வைஸ் வந்துட்டு நல்ல எங்கேஜிங்கா போனுச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா போனுச்சு. ஸோ விஷுவல் வைஸ் வந்து இந்த ஸ்பேஸ்லாம் காட்டும் போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம நேர்ல பார்த்தது இல்ல, விஷுவலா காட்டும் போது நல்லா இருந்துச்சு. சரிங்களா? ஸ்டாரி வைஸ் உங்களுக்கு வந்து எமோஷனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அவ்வளவுதான் இருக்காது. ரொமான்ஸ், இந்த டார்க் காமெடி அதுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ மெயின் பாயிண்டே வந்துட்டு இந்த மிக்கி 17 மிக்கி 18 வந்து மீட் பண்ற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதுல இருந்து வந்துட்டு நல்லா ஹியூமரிஸ்டிக்கா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுட்டா உங்களுக்கு சிரிப்பு வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒர்க் ஆகும். ஸோ மறக்காம இந்த படத்தை வந்துட்டு மிஸ் பண்ணாம பாருங்க. டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஐ திங்க் வந்து எடுத்திருப்பாங்க, மேபி ஓடிடி ரிலீஸ் பண்ண படலாம். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப நல்லா எங்கேஜிங்கா இருக்கும். மேபி உங்களுக்கு டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ யா, இது சொல்லி முடிச்சுக்கிறேன். சீனியர் சொல்லுறது. சேனியர் ஃபேமிலி டேக் கேர். பாய்.